இது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆரே சொல்லியிருக்காருங்க. இது விஜய்க்கு தெரியுமா எம்ஜிஆர் இப்படி சொன்னது? விஜய் தான் சொல்றாருல. என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் செய்யறாரு, எம்ஜிஆர் மாதிரி அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்ப வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு எம்ஜிஆரோட ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரே எம்ஜிஆர். ஓஹோ, புரியுதுங்களா? சும்மாலாம் கிடையாது. எம்ஜிஆர் என்னென்ன மெயின்டைன் பண்ணாரோ அதெல்லாம் இவரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்னென்ன மெயின்டைன் பண்ணாரு, விஜய் என்னென்ன மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, புரியல எனக்கு. ஏங்க எம்ஜிஆர் வந்து இது ஜெயலலிதா அம்மாவெல்லாம் கூட கட்சியில எல்லாம் டிராவல் பண்ணார்லங்க. சரி, புரியுதுங்களா? அதே மாதிரி இவர் வந்து விஜய் வந்து அவரு நடிகை கூட நடிச்ச நடிகைகள்லாம் வந்து த்ரிஷாங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவங்க த்ரிஷா வந்து சிஎம் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க, தெரியுமா? ஏதோ ஒரு பேட்டியில தெரியாதனமா நான் முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசைன்னு த்ரிஷா பேசி. தெரியாதனமாலாம் யாரும் சொல்லல. சின்ன வயசுல இருந்து இருக்கிற உரம் தெரியாதனமா சொன்னாங்க. த்ரிஷா யதார்த்தமா கொடுத்த ஒரு பேட்டி. யதார்த்தம்னு பேசாதீங்க. விஜயை பத்தி பதார்த்தமா பேசுற விஷயத்துக்கு முடிச்சு போட்டுல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும்? ஏங்க ஐயோ, நம்ம குழந்தையா இருக்கிறப்ப ஸ்கூல்ல கேட்பாங்க ஃபியூச்சர்ல நீ என்னடா ஆகணும்னு. உங்களை கேட்டிருக்காங்களா? என்ன ஆகுன்னு சொன்னீங்க? போலீஸ் ஆகணும்னு சொன்னேன். போலீஸ் ஆகி இப்ப உட்காந்துருக்கீங்க இல்லையே. சில பேருக்கு தான் என்ன சொன்னோமோ அது மாதிரி ஆகுற லக்கு கிடைக்கும். அது மாதிரி த்ரிஷா அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆவேன்னு சொன்னது லக்கு அவங்களுக்கு தான் அமையும். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்ப த்ரிஷாவை அண்ணின்னு சொன்னீங்க? புரியல, எதுக்கு ஏன் அண்ணின்னு சொன்னீங்க? அததான் எனக்கு புரியல, அததான் நானும் கேட்கிறேன். த்ரிஷா அண்ணின்னா மரியாதை நிமித்தங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க, அதுக்கு என் பொண்டாட்டி நான் சொல்ல முடியும்? அண்ணினா ஒரு மரியாதை வேணாம், மரியாதை கொடுக்கணும்லங்க. யாருங்க அப்ப அண்ணன்? ஏங்க வயசுல பெரியவங்கன்னா அம்மான்னு சொல்லலாம், புரியுதுங்களா? த்ரிஷா உங்களுக்கு அண்ணின்னா அண்ணன் யாருங்க? ஏங்க அண்ணன்னா அவங்க கல்யாணம் பண்ற புருஷன் அண்ணன். கல்யாணமே பண்ணலையேங்க, அப்புறம் ஏங்க அண்ணின்னு கூப்பிடுறீங்க?